வணக்கம். இன்றைய வாரத்தின் முதல் வகுப்பு. சென்ற ஒரு வார காலம் தமிழை நீங்கள் மேற்பார்வை செய்திருப்பீர்கள் என்று கருதி இன்றைய வாரத்தின் முதல் வகுப்பில் இயல் 3, அதாவது இறுதி பகுதி, உரைநடை உலகம், பேசும் ஓவியங்கள், பாடநூல் பக்க எண் 53 எடுக்கிறேன். ஓவியங்கள்னா டிராயிங், பேசும் ஓவியங்கள். அந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு எவ்விதமாக தோன்றுகின்றன என்பதை இப்பாடத்தின் மூலம் நாம் அறியலாம். பல ஓவியங்கள் உங்கள் முன் வரைபடமாக தரப்பட்டுள்ளன, கண்டு கழியுங்கள். பாடத்திற்கு நுழையும் முன் ஆயக்கலைகள் 64 1 ஓவியக்கலை டிராயிங். காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் ஓவியத்திற்கு உண்டு. ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுவதை காட்டிலும் ஓர் ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வைத்துவிட முடியும். அதனால்தான் ஓவியத்தை சிறந்த கலைகளுள் முதன்மையான ஒன்றாக கருதுகின்றனர். இத்தகைய சிறப்புமிக்க ஓவியங்களை பற்றி நாம் அறிவோம். ஒரு விடுமுறை நாளன்று கண்ணனும் மணியும் இருவரும் நண்பர்கள் அரசு பொருட்காட்சி கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் கூடத்திற்கு செல்கின்றனர். ஒவ்வொரு அரங்கம், ஒவ்வொரு ஸ்டாலா அவங்க செல்றாங்க. கண்டு கழித்து சென்று இறுதியில் எங்கு செல்கின்றனர்? ஓவியர் கூடத்திற்கு செல்கின்றனர். டிராயிங் இருக்கிற அந்த ஹாலுக்கு போறாங்க. கண்ணா, அந்த அறிவிப்பு பலகை ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓவியங்களுக்கு கீழே உள்ள பொத்தானை அழுத்தினால், அதுல கீழே ஒரு பட்டன் அழுத்தினால் ஓவியங்கள் பேசும், உங்களுடன் பேசும் என்ற அறிவிப்பு இருந்தது. அடுத்த பக்கத்திற்கு செல்வோம். பாடநூல் பக்க எண் 54. கண்ணன், மணி. இங்கு குகை போன்று ஒரு வடிவமைக்கப்பட்ட பாறையில் அழகான ஓவியங்கள் வரையப்பட்டு உள்ளன. அந்த பொத்தானை அழுத்து குகை ஓவியை பேசுவதை கேட்கிறோம். அதுக்கு கீழே இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணா அந்த ஓவியம் நம்முடன் பேசுவது போல அந்த காட்சி கூடம் அமைந்திருந்தது. அவர்கள் அந்த பட்டனை அமைக்கிறாங்க. அப்ப குகை ஓவியம் பேசுகிறது. நான் தான் குகை ஓவியம் பேசுகிறேன். பழங்கால மனிதர்கள் குகையில் தான் வாழ்ந்து வந்தனர். குகைனா கேவ். அங்குதான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரைய தொடங்கினார்கள். அங்கதான் முதல்ல டிரா பண்ணாங்க. செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக அந்த கல்லையும் அந்த பாறைகளில தான் அவங்க வரைஞ்சாங்க. எங்களை வரைந்தனர். வேட்டைக்கு செல்லுதல், ஹண்டிங், நடனம் ஆடுதல், டான்ஸ், போர் செய்தல், வார் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன. நாங்கள் பெரும்பாலும் கோட்டோவியமாக, கோடுனா கோடுகளால் வரைந்த ஓவியம். அந்த கோடை பார்த்து, அந்த பிக்சர் இருக்கு பாருங்க, அந்த பிரவுன் கலர், இதுக்குள்ள மான், ஒரு ஆள் குதிரை மேல இருக்கிறது, அவர்களுடைய கேடயம், அவர்களுடைய சட்டை, அந்த மாதிரிலாம் இருக்கு. மண் மற்றும் துகள்களை கொண்டு எங்களுக்கு வண்ணம் தீட்டினர். சாண்டால அதுக்கு கலர் பண்ணாங்க. என்னை உற்று நோக்கினால் பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம். இந்த குகை ஓவியத்துல ஏன்ஷியன் பீப்புள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறத நீங்க அறியலாம்ங்கிறது அந்த குகை ஓவியத்துடைய அந்த பொத்தானை அமுக்கிய பொழுது அது விடை கூறுவதாக இது அமைந்துள்ளது. மணி, கண்ணா, இதோ இங்குள்ள சுவர். குகை ஓவியம், அதாவது ஓவியங்கள் எத்தனை வகைப்படும், அத பல பிரிவுகளாக அந்த காட்சி கூடத்தில் அமைச்சிருக்காங்க. அதற்கு கீழே ஒவ்வொரு கீழையும் ஒரு பட்டன் இருக்கு. அதை பிரஸ் பண்ணா அது பேசுறாப்புல தன்னை பற்றி தானே தன் வரலாறு கூறுதல், முதலெல்லாம் எழுதிருப்பீங்க, அதுபோல அதே தன்னுடைய வரலாறை கூறுமாறு அந்த காட்சி கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது முதல்ல குகை ஓவியம். அடுத்தது என்ன ஓவியம்? சுவர், வால்ல ஓவியம். இப்போ மனிதர்கள் வீடு கட்டி வாழ தொடங்கிய காலம் முதல் சுவர் ஓவியங்களாக எங்களை வரைந்து வருகின்றனர். அதுல வால்ல டிசைன் பண்றது, இப்ப அது ஆர்கிடெக்ட்னு சொல்றாங்க. அரண்மனைகள், மண்டபங்கள், அரண்மனைனா பேலஸ், மண்டபங்கள், பெரிய பெரிய மாளிகை மண்டபங்கள்லாம் இருக்கும். அது மேற்கூரைகள், அதனுடைய ரூஃப்ல எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க. இப்ப கோயில்ல எல்லாம் போனா நிறைய இறைவனுடைய ஓவியங்களை நம்ம பார்க்கலாம். மேற்கூரைகள். சித்தன்னவாசல் என்னும் ஊரில் எங்களை பார்த்திருப்பீர்கள். எங்களை எவ்வாறு வரைந்தனர் தெரியுமா? முதலில் ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து, ரிவரோட சாண்டுல நம்ம சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, அதை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர். சுவர் ஈரப்பதமாக இருக்கும் பொழுது எங்களை வரைவர். சுவர் உலர்ந்த பிறகு எங்களை வரைவதும் உண்டு. ஒண்ணு வெட்டான இருக்கிற வால்லையும் வரைவாங்க, இல்லைன்னா ட்ரையான வால்லையும் வரைவாங்க. தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்களாக எங்களை ஏராளமாக காண முடியும். தஞ்சாவூர் பெரிய கோயில்ல இதெல்லாம் இருக்கு.
கருவறை சுற்றுச்சுவர்களிலும், கருவறைனா ஈசன் அமைந்திருக்கும், அதாவது கடவுள் அமைந்திருக்கும் அந்த சுற்றுப்புற சுவர்களிலும் மண்டபங்களிலும் நாங்கள் அழகாக காட்சியளிக்கிறோம். பெரிய பெரிய ராமேஸ்வரம் கோயில் எல்லா கோயில்லையுமே அது வரைஞ்சிருப்பாங்க. நாயன்மார்கள்னா சிவனை வழிபடுபவர்கள் நாயன்மார்கள். அவர்கள் 63 பேர். ஒருவரான சுந்தரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக நாங்கள் வரையப்பட்டிருக்கிறோம். இப்ப அந்த காட்சி கூடத்துல அமைஞ்சிருக்கிறது சுந்தரருடைய வாழ்க்கை வரலாறு. இதுதான் அந்த சுவர் ஓவியம் பொத்தனை அழைத்தவுடன் அது கூறும் செய்தியாக கருதப்படுகிறது. அடுத்தது மணி. கண்ணாவா, அதோ அங்குள்ள துணி ஓவியம். இப்போ முதல்ல குகை ஓவியம், அடுத்தது துணி இது சுவர் ஓவியம். அப்போ கண்ணன் துணி ஓவியத்தின் அருகுள்ள பொத்தானை அழுத்துகிறான். துணி ஓவியம், துணிகளில் ஓவியங்கள் இப்பதான் டெக்கரேட் பண்ணி இப்ப புடவைகள்ல எல்லாத்துலயுமே ஓவியங்கள் வரைந்து அதெல்லாம் ஒரு நாகரிகமாக கருதப்படுகிறது. துணி ஓவியங்கள் வரையும் முறை பழங்காலம் முதலே வழக்கத்தில். எம்ப்ராய்டரி அந்த மாதிரி ஓவியம் வரைய பயன்படும் துணியை எழினி, திரைச்சீலை. நம்மளுடைய ஸ்கிரீன்ஸ்ல எல்லாம் கூட நம்மளுக்கு டிராயிங் இருக்கும். திரைச்சீலை, கிழி, படாம். அடுத்த பக்கம் பாடநூல் பக்க எண் 55 என பல பெயர்களில் அழைப்பர். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படுகிறது. சீவக சிந்தாமணிங்கிறது 50 காப்பியங்கள் இருக்கு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அந்த சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்பவள் தலைவி. அவள் யானையை பார்த்து பயப்படுவத சீவகன் ஒரு துணியில் வரைந்ததாக கூறப்படுகிறது. இது கலம்காரி. இப்ப கலம்காரி சாரீஸ், கலம்காரி சுடிதாஸ், கலம்காரி பேண்ட் எல்லாமே கலம்காரின்னு இப்ப ஃபேஷனா சொல்றோம். ஓவியங்கள் என்னும் பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியர்கள் வரைந்து வருகின்றனர். கண்ணன். மணி வா, அந்த ஓலைச்சுவடி ஓவியத்தில் இப்ப எதெல்லாம் நம்ம பார்த்தோம்? குகைகளில், பாறைகளில் கோட்டோவியமாக வரைந்தது, சித்தன்ன வாசலில் காணப்படும் சுவர் ஓவியங்கள் கோயில் மண்டபங்களில் காணப்படுவது, அடுத்தது துணிச்சீலைகளில் வரையப்படும் கலம்காரி இப்பொழுது நம் தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் அது பிரபலமாக கருதப்படுகிறது. ஓலைச்சுவடி ஓவியம். ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு, ஓலைச்சுவடியில திருக்குறள் எல்லாமே அந்த காலத்து இலக்கண நூல்கள்லாம் வரைஞ்சது. அதுல ஓலைச்சுவடியில வரைஞ்சு அதை வண்ணம் பூசி இருப்பாங்க. உங்களுக்கு பக்கத்திலேயே படம் கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகள், இதெல்லாம் ஏன்ஷியன் பீப்புள். இதிகாசம்னா ராமாயணம், மகாபாரதம், அப்புறமா புராண கதைகள் அதெல்லாம் தான் அதுல வரைவாங்க. தற்காலத்தில் எங்களை காண்பது ரொம்ப அபூர்வம். இப்ப அந்த மாதிரி ஓலைச்சுவடியில யாரும் வரையறதில்ல. தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு சென்றால் இந்த ஓலைச்சுவடி ஓவியங்களை நாம் காணலாம். தாள்களில் ஓவியம் வரையும் போதே நாம் அழிப்பான்களை கொண்டு, அழிப்பான்னா ரப்பர், ஒரு எழுத சொன்னாவோ நீட்டா வரைய சொன்னாவோ நம்ம என்ன செய்யறோம்? எல்லாமே நம்மளுக்கு தப்பு தப்பா வரைகிறப்போ நம்ம ரப்பரை வச்சு அழிக்கிறோம். ஆனா இந்த மாதிரி எழுத்தாணியில கீறிட்டா அந்த எழுத்தாணியே கிழிஞ்சிரும். ஆனா அதை எப்படி நம்ம அழிக்காம திருத்தம் இல்லாம வளையறாங்க? அப்போ அவங்களுடைய ஓவிய திறமையை நாம் பாராட்டுவதில் ஐயப்படவே தேவையில்லை. நிச்சயமாக அவர்களுடைய அந்த காலத்துல இந்த வசதிகள் இல்லாத நேரத்திலும் அவர்கள் அந்த ஓலைச்சுவடியில் வரைந்ததை நாம் அனைவரும் பாராட்ட வேண்டியதுதான் என்று மணி கூறுவது நாமும் ஒப்புக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கண்ணன். சரி வா, செப்பேட்டு ஓவியம் என்ன சொல்கிறது என்று கேட்போம். கண்ணன் செப்பேட்டு ஓவியத்தின் அருகுள்ள பொத்தானை அழுத்துகிறான். செப்பேடுனா காப்பர் பிளேட்ல ஓவியம். முற்காலத்தில் மன்னர்களின் ஆணை, அதாவது ஆர்டர், அரசு ஆவணம்னா கவர்மெண்ட் ஆர்டர், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இதுல செப்பேட்டுல. முந்தைய செப்பேட்ல ஏதாவது ஒரு சாசனம் கொடுத்தா அது பத்திரமாக ஒரு பாரத ரத்னா, பத்மபூஷன் மாதிரி பாதுகாப்பாங்க, பொறிப்பது வழக்கம். அதே போல அதுல உளி இருக்கு இல்லையா, அந்த சிற்பம் செதுக்கிற உளி, அதை வச்சு இதை வரைகோடுகள், அதுவும் கோடு மாதிரி தான் வரைந்தனர். பொதுவாக நீர்நிலைகள், வாட்டர், இது செடி கொடிகள், பிளான்ட்ஸ், பறவைகள், பேர்ட்ஸ், விலங்குகள், அனிமல்ஸ், குறியீடுகள். வாட் இஸ் தட்? குறியீடுகள் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம்? உங்களுக்கு சிம்பல்ஸ் போன்றவற்றை எங்களை காணலாம். இது பெரிய பெரிய அரசு ஆணைகள் வந்திருக்கும்.
அதை வச்சு அவங்க புரிஞ்சுப்பாங்க என்னன்னு. பெரிய பெரியவர்களுக்கு செப்பேடு சாசனம் கொடுப்பாங்க. அதெல்லாம் பெரிய விருது போல அந்த காலத்தில் கருதப்படும். இதுக்கு பக்கத்திலேயே தெரிந்து கொள்வோம்னு 2 இருக்கு. புனையா ஓவியங்களை பற்றி இலக்கியங்கள் கூறும் செய்திகள். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில், புனையா ஓவியம் புறம் போந்தன. இது மணிமேகலை. புனையா ஓவியம்னா இதெல்லாம் நம்மளா அதை பார்த்து புரிஞ்சுக்கிறது, அந்த ஓவியத்தை பார்த்து நம்மளா புரிஞ்சுக்கிறது. ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதோருக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி பரிபாடலில் இடம்பெற்றுள்ளது. அதாவது பல வகை ஓவியங்கள்ல அதா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதத அந்த ஓவியத்தை பற்றி பல ரிசர்ச் பண்ணவங்க மற்றவர்களுக்கு அதை எக்ஸ்பிளைன். இப்ப நம்மளாம் எக்ஸிபிஷன் போனா நம்ம இது என்னன்னு கேட்டா நம்மளுடைய மாணவர்கள் பள்ளி பொருட்காட்சியிலையோ அல்லது சயின்ஸ் எக்ஸிபிஷன்லயோ ஸ்கூல்ல வச்சா ஒவ்வொரு மாணவர்களும் அந்தந்த ப்ராஜெக்ட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாங்கல்ல, அதுபோல அதுவும் அமைந்துள்ளது அந்த ஓவிய கூடத்தில். அங்கே சில புதுமையான ஓவியங்கள் காணப்படுகின்றன, வா சென்று பார்க்கலாம். தந்த ஓவியங்கள், அதாவது யானையினுடைய டஸ்க்ல இருந்து செஞ்சது. இவை யார் தந்த ஓவியங்களாக இருக்கும்? அடுத்த பக்கத்துக்கு செல்வோம். இந்த பாடமே ஓவியம் பல வகைகள், அதை பற்றி தான். நாங்கள் யானை தந்தங்கள் மீது வரையப்பட்ட ஓவியங்கள், வயது முதிர்ந்து இறந்த ரொம்ப யானைக்கு ஒரு குறிப்பிட்ட வயது காலம் உள்ளது. அந்த வயது காலம் முடிந்தவுடன் யானை இறந்துவிடும். அதற்கு பின்பு அந்த தந்தங்கள் மீது பல வகை நீர் வண்ணங்கள் பயன்படுத்தி அழகான ஓவியங்களை எங்களை வரைவார்கள். எங்களை கேரளா மாநிலத்தில், தந்தம் யானைனாலே கேரளா தான், அங்கு காணலாம். வா, அங்கே உள்ள கண்ணாடி ஓவியங்கள். இப்ப எல்லாம் இதுக்குன்னே கிளாஸ் நடத்துறாங்க, மிரர் பெயிண்டிங்ஸ். கண்ணாடிகள் முகம் பார்க்க மட்டும்தான் பயன்படும் என நினைத்திருப்பீர்கள். ஆனால் அழகிய வண்ண ஓவியங்களாக எங்களை வரைய கண்ணாடிகளை பயன்படுத்துகின்றனர். பல வகையான உருவங்கள், இயற்கை காட்சிகள் போன்றவற்றை போன்றவைகளாக நாங்கள் வரையப்படுகிறோம். எங்களை உருவாக்கும் ஓவியர்கள் தஞ்சாவூர் கண்ணாடி தட்டுல, தஞ்சாவூர்ல தான் முதல்ல ஓவியங்கள் வரையப்பட்டன. அதுக்கப்புறமா இப்ப அதையே பல டிசைன்ஸ்ல எல்லாம் வரைகிறாங்க, மிகுதியாக உள்ளனர். அடாடா, ஓவியங்களில் தான் எத்தனை வகைகள்! இதோ 20ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள் என்னும் இறுதி பகுதி. இப்ப இதெல்லாம் பழங்காலத்துல இருந்தது. இப்போ லேட்டஸ்டா எதுல எல்லாம் ஓவியங்கள் வரைகிறாங்க, அந்த துறைக்கு, அந்த பகுதிக்கு மணியும் கண்ணனும் வந்து விட்டார்கள். கண்ணன் தாள் ஓவியத்தின் அருகுள்ள பொத்தானை அழுத்தினான். பேப்பர்ல வரைகிறது. இப்ப எல்லாமே ஸ்கூல்ல டிராயிங் காம்படிஷன்ல பேப்பர் சார்ட்ல தானே வரைகிறீங்க. தாள் ஓவியம் தற்காலத்தில் பரவலான பயன்பாட்டில் இருப்பவர்கள் நாங்களே. கோட்டோவியங்கள், அதுல கிரையான்ஸ்லயோ அல்லது பென்சில்லையோ அல்லது பெயிண்டிங், வாட்டர் பெயிண்டிங்லயோ ஆயில் பெயிண்டிங்லயோ இது போல நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் நாங்கள் காணப்படுகிறோம். கரிக்கோல்னா பென்சில், நீர்வண்ணம் வாட்டர் கலர், எண்ணெய் ஆயில் பெயிண்டிங் ஆகியவை நாங்கள் வரைகின்றனர். கண்ணன் அருகில் இருந்த கருத்து, இந்த தாழ் படத்திலேயே ஒரு சாதாரணமா ஒரு படத்தை வரைஞ்சா அது ஒரு படம். ஆனா அந்த படத்தின் மூலம் மற்றவர்களுக்கு தன்னுடைய கருத்தை எடுத்துரைப்பது கருத்து ஓவியம். அரசியல் கருத்துக்கள், அதாவது பொலிட்டிக்ஸ் கருத்துக்களை விளக்குவதற்கு நாங்கள் பயன்படுகிறோம். அப்போ இந்தியா இதழில் பாரதியார் தான் எங்களை முதலில், வேறு பெயர்களை அறிவோம், கீழே தெரிந்து கொள்வோம். ஓவியம், ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. ஓவியம் வரைபவர் கண்ணுள் வினைஞர், அவர் கண்ணில இருக்கிறத அதுல காமிக்கிறார். ஓவிய புலவர், ஒண்ணுல சிறந்திருந்த புலவர். ஓவா மக்கள், கிளவி வல்லோம், கிளவின மொழி. அந்த ஓவியத்தை பார்த்து, கிளவிங்கன்னா இன்னொரு பொருள் என்ன, மொழி, சொல், அந்த சொல்லிலிருந்து அதிலிருந்து சொல்லை நாம் எடுத்துக்கொள்வது. சித்திரக்காரன், சித்திரம்னா ஓவியம், வித்தகர்னா மிகவும் அதி மேதாவின்னு அர்த்தம். ஓவிய கூடம், எழுதலில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. இது மிகவும் முக்கியமான ஒரு வினா, முக்கிய குறியீடு இட்டுக் கொள்ளுங்கள். இப்பொழுது பாடநூல் பக்க எண் 58. அதாவது கார்ட்டூன் பிக்சர் தான் கருத்து படம்னு நம்ம சொல்லலாம். தமிழில் அறிமுகப்படுத்தினர். இப்போது பெரும்பாலான இதழ்களில், இப்ப பேப்பர்ல, கல்கண்டு, இந்த மாதிரி சில அரசியல் சம்பந்தப்பட்ட மேகசின்ஸ்ல, பத்திரிகைகளில் எல்லாம் நீங்க கார்ட்டூன் பிக்சர் பார்ப்பீங்க. கோமாளி மாதிரி மூஞ்சி இருக்கும். அதுல முதல்ல துக்ளக் ரொம்ப ஃபேமஸா இருந்தது.
எங்களுடைய மற்றொரு வடிவமே கேலி சித்திரமாகும். மனித உருவங்களை விந்தையான உருவங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதே. இப்ப நீங்க அந்த கார்ட்டூன் மூவிஸ் எல்லாம் பாக்குறீங்க இல்லையா, டோரா அந்த மாதிரி எல்லாம், அதெல்லாமே கார்ட்டூன் மூவி. அந்த முதல்ல ஓவியத்திலிருந்து வரைந்து அது இப்போ உங்களுக்கு ஒளி சித்திரமாக ஒளியாக தெரிகிறது. கண்ணன் நவீன ஓவியத்தின் நல்ல பொத்தானை அழுத்துகிறார். பாரதியார் வெளியிட்ட கேலி சித்திரம். பாரத மாதா அந்த முகமதியரையும் அவர்களையும் வெளியில துரத்துற மாதிரி ஒரு வீரர்கள் பார்த்து பண்றாப்புல. ஓவியக்கலையில் மிக புதுமையான வடிவமாக நாங்கள் புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்கள் வெளிப்படுமாறு எங்களை வரவேற்கின்றனர். லேட்டஸ்ட் ஓவியம். பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் நாங்கள் வரையப்படுகிறோம். அப்படியே ரெட்டு ஆரஞ்சு எல்லாம் கலந்து அப்படியே கொட்டுவாங்க. அது இப்போ லேட்டஸ்ட் ஆர்ட் அதுதான் அப்படிம்பாங்க. அந்த ஆர்ட்டை பார்த்தா மலை மாதிரி இருக்கும், மலையிலேருந்து ரத்தம் வழியில இருப்போம், அது வறுமையின் சிவப்பா இருக்கும். இந்த மாதிரி அவங்களுடைய கருத்துக்கேற்ப அந்த ஓவிய படத்தை பார்த்து நம்ம புரிந்து கொள்வதாக அமைந்துள்ளது. கவலைகளை மாடர்ன் ஆர்ட், அதுதான் நவீன ஓவியம். கலவைகளை கொண்டும் எங்களை வரைகின்றனர். ஐரோப்பிய கலை தெரிந்து கொள்வோம் பகுதியை படிக்கிறேன். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து யூரோப்பியனோட ஆர்ட்டோட அவங்களுடைய ஐடியாவோட நம்மளுடைய கதை ஓவியங்களை புதுமையை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. அவர் சிறந்த ஓவியர். இவரது பாணி ஓவியங்கள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தன. நாட்காட்டி ஓவியம், நாட்காட்டின டெய்லி டிஷ் கேலண்டர் முன்னோடிகள் ஒருவராக கருதப்பவர் கொண்டையா ராஜு. நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்று அழைப்பார். பசார் பெயிண்டிங்னா கடை வீதிகளெல்லாம் அதை வச்சு அந்த மந்த்லி ஷீட் கேலண்டர் டெய்லி ஷீட் கேலண்டருக்கெல்லாம் அந்த மாதிரி ஓவியங்களை கொண்டு வந்தாங்க. இதுதான் பசார்னா கடை வீதின்னு அர்த்தம், பெயிண்டிங்னா கலர் பண்றது. இந்த கண்காட்சியின் மூலம் பல வகையான ஓவியங்களை பற்றி அறிந்து கொண்டோம். அதிலும் ஓவியங்களை நம்மோடு பேசியது, மற்றவர்கள் நமக்கு எடுத்துரைப்பதை விட அந்த ஓவியத்தின் வடிவிலேயே நமக்கு அறிவுரை, நம்முடைய கருத்துக்களை நமக்கு வெளிப்படுத்துவது அமைந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த நாளை நாம் நம்மால் மறக்க முடியாது. நாமும் சிறந்த ஓவியங்களை வரைந்து பழகுவோம் என்று அந்த கண்காட்சி கூடத்தை விட்டு யார் வெளிவருகின்றனர்? மணியும் கண்ணனும் வெளியே வருகின்றனர். மாணவர்களே, இத்துடன் நான் உங்களுக்கு உங்களுடைய பாடப்பகுதியை முடித்து விட்டேன். திறனறிவு தேர்வுக்கு இந்த திறனறிவு தேர்வு, அதாவது செகண்ட் சம்மேட்டிவ்க்கு உங்களுக்கு இயல் 1, 2, 3க்குள்ள அனைத்து பாடப்பகுதிகளும் வரும். விரைவில் உங்களுக்கு தேர்வின் அட்டவணை பகுதிகளும் வந்து சேரும். இன்றைய நீங்கள் சனிக்கிழமை தேர்வு எழுதியிருக்கிறீர்கள். அதை பற்றிய விளக்கங்களை பிறகு கூறுகிறேன். இப்பொழுது நாம் கற்பவை கற்றபின் என்ற பகுதிக்கு வருவோம். உமக்கு பிடித்த காட்சியை வண்ணம் தீட்டுக. நீங்களாகவே ஏதாவது ஒரு இயற்கை காட்சியோ அல்லது கருத்து படமாகவோ அல்லது கேலிக்கு ஏதோ ஒன்று வரைந்து தீட்டுகள். மருவ இதழ்களில் விளைந்த பல வகை ஓவியங்களை சேகரித்து படத்தொகுப்பு, டிஃப்ரெண்ட் ஆஃப் டிராயிங்ஸை சேர்த்து ஒரு ஆல்பமை ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ என்னென்ன ஓவியங்களை நம்ம பார்த்தோங்கிறது முதல்ல மேலால பார்த்துட்டு நான் மதிப்பீட்டிற்கு வருகிறேன். 2 பேரும் கண்ணனும் மணியும் எஜிப்சியனுக்கு போறாங்க. அங்கே அவங்களுக்கு மிகவும் பிடித்த இடமான ஓவிய கலை கூடத்துக்கு போறாங்க. அந்த கண்காட்சிக்கு உள்ள நுழைஞ்சோடனே அங்கே அந்த பல வரான ஓவியங்களும் அதற்கு கீழே பட்டனும் இருக்கு. அந்த பட்டனை அமுக்குனா அவங்க பார்க்கிற ஓவியங்கள் தன்னிடம் பேசுவதாக அது அமைந்துள்ளது. முதல்ல அவங்க என்ன பண்ணாங்க, குகை ஓவியத்துக்கு சென்றாங்க. அங்கு கோட்டோவியமாக பல காட்சிகள் இருக்கு. அவர்கள் எப்படி தனக்கு வண்ணம் திட்டினாங்க, சுண்ணாம்பு இதுவும் கலந்துங்கிறது அந்த கோட்டோவியம் பேசுவது போல அமைந்தது. அடுத்தது அவங்க சுவர் ஓவியத்துக்கு போறாங்க. சித்தன்ன வாசல், பல கோயில்கள், பிரகாரங்கள், மண்டபங்கள்ல எல்லாம் அந்த ஓவியம் இருக்கும்படியாக அது உரைக்கிறது. அடுத்தது துணி ஓவியம். அது தற்காலத்தில் கலம்காரி என்று அழைக்கப்படுகிறது. துணிகளில அழகான முறையில் இது முதல்ல சீவக சிந்தாமணியில சீவகன் தன் தலைவி யானையை பார்த்து மிரளுமாறு அமைந்த ஓவியம் அமைந்ததாக இதிகாசம் கூறுவதாக கூறுகிறது. ஓலைச்சுவடியில எப்பொழுதுமே பெரிய பெரிய இலக்கண நூல்கள் செய்யுள்கள் தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனா இப்போ இந்த ஓலைச்சுவடியில ஓவியமும் இருந்திருக்கு. அது தஞ்சாவூர் சரஸ்வதி மகால்ல பார்க்கலாங்கிற கருத்தை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அடுத்தது தாள்களில் ஓவியம் வரைவது இப்பொழுது அனைவருக்கும் தெரிந்தது.
அடுத்தது செப்பேடு ஓவியம். இது அரசர் காலத்தில் மற்றவர்களுக்கு போர் மூலியமாவோ அல்லது அரசாணை மூலியமாவோ அளிக்கப்பட்டதாக அமைந்தது. இது செப்பு சாசனம் என்பது மிக பழமையான ஒரு அது ஆர்டரா எடுத்துக்கிட்டாங்க மக்கள். அதுவும் எழுத்தாணி கொண்டு வரைவது. இதுவும் கோட்டோவியமாகவே அமைந்தது. அடுத்தது தந்த ஓவியம். இது தந்தம்னா யானை இறந்த பின்பு அந்த தந்தங்களில் வரைவது. இது கேரளாவில் அதிகமாக காணப்பட்டது. இது பெரிய பெரிய மாளிகைகளும் அரசர்கள் வாழ்ந்த இடங்களிலும் அந்த ஓவியங்கள் காட்சிக்காக அவர்கள் சுவர்களில் மாட்டி வைத்துள்ளனர். கண்ணாடி ஓவியம். இது கிளாஸ் பெயிண்டிங். இதுல இயற்கை காட்சிகள் போன்றவை அமைந்துள்ளன. இதுவும் தஞ்சாவூர்ல தான் முதல்ல நடந்தது. இப்ப பல இடங்களில் இதை லேர்ன் பண்ணி அவங்களே வீட்டுல கத்துக்கிறாங்க. தாள் ஓவியம். தற்காலத்தில் பரவலான பயன்பாட்டில் இருப்பவை நாங்கள். இது வண்ண ஓவியம், நவீன ஓவியம் என்பதெல்லாம் இருக்கு. கருத்துப்பட ஓவியம். கருத்துப்பட ஓவியம் பாரதியார் தான் அவருடைய சுதேசமித்திரன் என்கிற அந்த இதெல்லாம் ஆரம்பிச்சாரு. அது உங்களுக்கு பாடப்பகுதியில 57ல கொடுக்கப்பட்டுள்ளது. இது இப்போ கேலி சித்திரம் போல அமைந்திருக்கும். அரசன் அரசியனுடைய முகம் சற்று வித்தியாசமான முறையில் அமைந்துள்ளது. நவீன ஓவியம் அது கார்ட்டூன். இப்போ அந்த கார்ட்டூன் பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிவியிலேயே ஒரு நாடகமாகவோ அல்லது கதைகளாகவோ சினிமாகவோ கருதப்பட்டிருக்கிறது. இது கோடுகளாகவும் கிறுக்களாகவும் வரையப்படுகிறோம். பல வண்ண கலவைகளை பயன்படுகிறோம். இதெல்லாம் தவிர பல வகையான ஓவியங்களை அவர்கள் அறிந்தார்கள். இதை தவிர ஓவியத்திற்கும் ஓவியம் வரைபவருக்கும் ஓவியம் வரையும் கூடத்திற்கும் எத்தனை பெயர்கள் என்பதை பக்க நூல் 56 நாம் கற்றோம். இப்பொழுது மதிப்பீட்டிற்கு செல்வோம். குகை ஓவியங்கள் வண்ணம் தீட்ட பயன்படும் பொருள்களில் ஒன்று மண் துகள். பாடநூல் பக்க எண் 58. நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கற்பது கோடு கூட்டல் ஓவியம். ஒரு சொல்லை பிரித்தால் முதல் சொல்லுக்கு பொருள் வந்தால்தான் அந்த சொல்லை பிரிக்க முடியும். செப்பேடு. செப்பு கூட்டல் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி. மீண்டும் உரைக்கிறேன். குகை ஓவியங்கள் வண்ணம் தீட்ட பயன்படும் பொருள்களில் ஒன்று மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுத்த வருமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோடு கூட்டல் ஓவியம். செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செப்பு கூட்டல் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கோடிட்ட இடங்களை எழுப்புக பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆணைகளையும் டேஷ் மீது பொறித்து பாதுகாத்தனர். செப்பேடுகளின் மீது பொறித்து பாதுகாத்தனர். கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆணைகளையும் செப்பேடுகளின் மீது பொறித்து பாதுகாத்தனர். இப்பொழுது குருவினா. ஓவியங்களின் வகைகள் யாவை? பாடநூல் பக்க எண் 54, 55, 56 அந்த தலைப்பெல்லாம் எழுதணும். குகை ஓவியம், சுவர் ஓவியம், துணி ஓவியம், ஓலைச்சுவடு ஓவியம், செப்பேடு ஓவியம், தந்த ஓவியம், கண்ணாடி ஓவியம், தாள் ஓவியம், கருத்துப்பட ஓவியம், நவீன ஓவியம். 10. குகை ஓவியங்களில் இருந்து நாம் அந்த தலைப்புகளை ஒவ்வொரு தலைப்பையும் எடுத்து எழுதணும். 54 to 57 பேஜ் நம்பர். குகை ஓவியங்களில் இருந்து நாம் அறியும் செய்திகள் யாவை? இது குருவினா என்பதால் அது 2 வரிகளுக்குள் அதை நாம் பழங்கால மனிதர்கள் குகையில்தான் வாழ்ந்து வந்தனர் அதை நம்ம அறிகிறோம். அவர்கள் செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த ஓவியங்களை வரைய தொடங்கினர். இந்த 2 ஆன்சர் எழுதினா போதும். நான் உங்க குழுவிற்கு அனுப்புகிறேன். தாள் ஓவியங்கள் எவற்றை கொண்டு வரைவர்? தாள் ஓவியத்தோட பக்கத்துக்கு வரணும். அதாவது பாடநூல் பக்க எண் 56 கடைசி 1 கரிக்கோல், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி தாள் ஓவியங்களை வரைந்தனர். தாள் ஓவியங்களை சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் யாவை? திரும்பியும் பாடநூல் பக்க எண் 54 அதுல அரண்மனை, மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றில் சுவர்களின் மேற்கூரைகளிலும் சுவர் ஓவியங்கள் வரைந்தனர் காணலாம். செப்பேடு ஓவியங்கள் திரும்பியும் பேஜ் நம்பர் 57 1 minute பேஜ் நம்பர் 55 செப்பேடு ஓவியங்கள் பத்தில நீர்நிலைகள்,
செடி கொடிகள் என்னெல்லாம் வரைவாங்கன்னு கேட்டிருக்கான். அது மட்டும் எழுதினா போறோம். ஏன்னா இது குருவினா, சிறுவினாவுக்கு தான் நிறைய வேணும். கேலி சித்திரம் என்றால் என்ன? சிறுவினா. அப்ப கேலி சித்திரம் பத்தி முழுவதும் நீங்க எழுதணும். அது பாடநூல் பக்க எண் 56 57 வரைக்கும் இருக்கு. அடுத்த சிறுவினா ஓலைச்சுவடி ஓவியங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டவற்றை எழுதுக. அந்த ஓலைச்சுவடி ஓவியம் பேஜ் நம்பர் 55 அந்த பத்தி முழுவதும் எழுதணும். சிந்தனை வினா, தந்த ஓவியங்கள் எந்த, ஏன் கேரளாலன்னா இது நமக்கு தெரிஞ்சதுதான். கேரளா இயற்கை எண்ணெயின் உயர்விடை, அது நேச்சர் பியூட்டி தான் கேரளா. அதுல மலைகள், அழகான நீர்நிலைகள், கொஞ்சம் இயற்கை அமைப்புகள், பல வனவிலங்குகள் உள்ளன. யானைகள் அங்கு அதிகமாக இருக்கின்றன. வனத்துறையினால் யானைகள் பாதுகாக்கப்படுகின்றன. எனவே யானைகள் வாழ்வதற்கு அது ஏற்ற இடமாக இருப்பதால் அங்கு தந்தங்கள் நிறைய கிடைக்கும். அவங்க இறந்தோன, யானைகள் இறந்தோன, அதனால தந்த ஓவியங்கள் அங்கு அதிகமாக காணப்படுகின்றன என்பதை கூறி, இப்போ இதை தவிர உங்களுக்கு கூடுதல் வினா நான் சொன்னேன் இல்லையா, பாடநூல் பக்க எண் 55 உங்களுக்கு 56 ஓவியம், ஓவியம் வரைபவர், ஓவிய கூடம், ஓவியம் வரைபவர், ஓவிய கூடம், அந்த 3 அட்டவணை மாதிரி கொடுத்திருக்கு. அது முக்கியமான பெயர்கள். அப்புறம் தந்த ஓவியம் பற்றி எழுதுக. கண்ணாடி, நீ எல்லா ஓவியங்களை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் நீ படிச்சு வச்சுக்கோ. இப்ப ஓவியத்தின் வகைகள் விளக்குன்னு நெடுவினா வந்தா நீங்க இந்த பாடத்தையே படிக்க வேண்டியிருக்கும். இதுடன் உங்களுடைய பாடப்பகுதி முடிவடைகிறது. உங்களுக்கு மனன செய்யுளாக அமைந்த செய்யுள் முதலிலிருந்து கூறிவிட்டு இந்த வகுப்பை நான் முடிக்கிறேன். இயல் 1 கலங்கரை விளக்கம். வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றறிஞ்சென்னி விண்பொரு நிவத்து வேயா மாடத்து இரவில் மாட்டிய இளங்குஜுர் நெய்லி உறவு நீர் அழுவத்து ஓடுகளும் கரையும் துறை. கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இது ஒரு செய்யுள், உங்களுக்கு மனன செய்யுள். அடுத்தது இயல் 2. இயல் 2ல உங்களுக்கு மனன செய்யுளாக அமைவது அழியா செல்வம். வைப்புலி கோட்படா வாய்த்தீயிர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சைமற்று அல்ல பிற. சமண முனிவர். இது ஒரு மனன செய்யுள். இத்துடன் உங்களுக்கு இந்த பாடத்தில் திருக்குறள் அமைந்துள்ளது. அந்த திருக்குறளும் உங்களுக்கு மனன பாடலே. அந்த திருக்குறளை எடுத்து படிக்கலாம். அது உங்களுக்கு இயல் 2ல திருக்குறள் இருக்கா? உங்களுக்கு அட்டவணையை பாருங்கள். மனன செய்யுளாக திருக்குறள் அமைந்துள்ளதா? இல்லை. அப்பொழுது இயல் 3 தான் திருக்குறள். அந்த இயல் 3ல கீரை பாத்தியும் குதிரையும் திருக்குறள். கீரை பாத்தியும் திருக்குறள், அதுவும் உங்களுக்கு மனன செய்யுளாக கருதப்படுகிறது. கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாறத் திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. காளமேக புலவர். இறுதியில் திருக்குறள். இயல் 3 திருக்குறள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு எண்ணித் துணிக கரிமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இடும்பைக்கு இடும்பை படுப்பல் இடும்பைக்கு இடும்பை படாதவர். இதெல்லாம் உங்களுடைய அட்டவணை பகுதி, அதாவது பாடநூல் பக்க எண் 6ன்னு ரோமன் லெட்டர் இருக்கும். அந்த ரோமன் லெட்டர்ல ஸ்டார் போட்டதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. அதாவது இயல் 1 கலங்கரை விளக்கம், அடுத்தது கல்வி, அந்த சாப்டர்ல அழியா செல்வம், 3வதுல கீரை பாத்தியும் திருக்குறளும். இதோட உங்க இந்த வகுப்பு முடிவடைகிறது. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.